ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் அதாவது அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 21 வரைக்கும். முதல் நாள் அக்டோபர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் மிதுனராசியில் இருக்கார். மிருகசிரீஷ நட்சத்திரம் மதியம் 1:36 வரைக்கும் செவ்வாய் போல இன்னைக்கு பலன் தரக்கூடியது. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். குரு ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையுமே இருக்கார். அதனால் இன்னைக்கு அகம் சார்ந்த நன்மைகள், உறவுகள் சார்ந்த நன்மைகள், ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள், அறிவு சார்ந்த நன்மைகள், மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, பிரியமானவர்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது, மதியம் 1:36 பிறகு வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் அதே பலனை தான் தருது. ராகுவை போல பலன் தர்றாரு. ராகுவும் மகிழ்ச்சிக்கு மற்றும் மூளை உழைப்புக்கு, கமிஷன் வகை தொழிலுக்கு, கலை திறமைகளுக்கு நல்லா இருக்குது. உறவுகள், கல்யாணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. குழந்தைகளோட குதூகலமாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட், மேலும் அறிவு சார்ந்த அத்தனை விஷயத்துக்கும் நன்மை தரும். அக்டோபர் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் நண்பகல் 11:53 தொடங்குகிறது. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. ஆனால் அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி 2ஆம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பேசுறதுனால ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கிறது, கலைகள் சார்ந்த பயணத்தில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அக்டோபர் 15ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 11:59 முதல் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் 9ஆம் வீட்டில் ராகுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. இதுவும் நல்ல ஒரு பலன்தான். மெயினாக மூளை உழைப்பு சார்ந்த பணியில் இருப்பவங்களுக்கு, ஓவர்லுக் பண்ணுறவங்களுக்கு, சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்களுக்கு, பேங்க்கில் இருக்கவங்களுக்கு, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு, மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு, மேல் படிப்பு சார்ந்த ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறவங்களுக்கு, மேல் படிப்பில் படிக்கிறவங்களுக்கு, எல்லாத்துக்கும் இன்ஸ்டிடியூஷன் ரீதியாக இருப்பவங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அக்டோபர் 16 வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் மதியம் 12:41 முதல் இதில் சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார். இப்போ கேதுவுமே சிம்ம ராசியில் இருக்கார், 7ஆம் வீட்டில் இருக்கார், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ கொஞ்சம் ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கும். கணவனானால் மனைவிக்கும், மனைவியானால் கணவனுக்கும் ஒரு உடல் உபாதைகள், ஒரு மெடிக்கல் செக்கப்பு, இது மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் தொழிலை தடுக்காது, தொழிலை கெடுக்காது, உத்தியோகத்தில் பலத்தை கொடுக்கும். அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:57 முதல் பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கரன் நமக்கு 8ல் இருக்கார். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் இடம்ங்கிறது இப்போ ஆண்களானால் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆடம்பர பொருள் சேர்க்கை சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வேண்டாத ஒரு விவாதங்கள் ஏற்படும். இந்த சுக்கரன் சனி பார்வையில் வேற இருக்க. இந்த 12:05 அப்புறம் இந்த சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. சந்திரன் நமக்கு 6ஆம் அதிபதி. அதனால் கடன் தொல்லை சார்ந்த ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறதும், அல்லது விவாகரத்தை சார்ந்த வழக்குகள் போயிட்டுருக்கிறதும், மற்றும் பகை, பங்காளி பகையோ அல்லது உறவுகளில் பகையோ அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட பகையிலையோ கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். அதற்குண்டான ஒரு வழிமுறைகளை நீங்கள் தேடிக்கணும். அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3:41 முதல் உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம்.
இப்போ சூரியன் நமக்கு 9ஆம் இடத்துல நல்லா இருக்கார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, புதனுடைய உபநட்சத்திரத்தில் உட்காந்து, இந்த செவ்வாய் புதன் எல்லாமே துலா ராசியில் இருக்கார். அப்போ மேல் படிப்பு, அரசியல், பொது வாழ்க்கை, கலைகள், ஆன்மீகம், தீர்த்த யாத்திரை, தெய்வ வழிபாடு, குரு வழிபாடு, இது போன்ற அனைத்து விதமான அமைப்பும் நல்லா இருக்கும். சட்டத்துறையில் இருக்கவங்க, நீதித்துறையில் இருக்கவங்க, நிதித்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள். உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கலாம். அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை இந்த உத்தர நட்சத்திரம் மாலை 5:49 முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த 8ல் சந்திரன் அப்படின்னா ஞாபக மறதி, உடல் அசதி, ஒரு பகை, சந்தேகம், அதனால் திடீர்னு ஏதாவது ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள், கெட்ட செய்திகள் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் இந்த 8ல் சந்திரன் தான் உண்மையான சந்திராஷ்டம். இந்த அஸ்த நட்சத்திரம் திங்கட்கிழமை அக்டோபர் 20ஆம் தேதி இரவு வரைக்குமே இருக்குது, 8:16 வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 21ஆம் தேதி இந்த செவ்வாயினுடைய பலனை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, 10ஆம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் புதன் மற்றும் கேதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் நன்மையான பலனை தரார். அதாவது 9ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் வீட்டில் 5ஆம் வீட்டில் தொடர்பு ஏற்படுத்துகிறார். ராகு, குரு, செவ்வாய், புதன், இந்த சூரியன் எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பட் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்குக்கு சாதகமாக இருக்கு. இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது இரவு 10:58 வரைக்கும் இருக்கு. அந்த செவ்வாய் நமக்கு தொழில் கிரகம், தொழில் ஸ்தானாதிபதி. ஆனால் குருவோட சாரம் வாங்கி குரு 5ல் இருக்கிறதுனாலையும், செவ்வாய், புதன் இவங்க எல்லாருமே 9ல், சூரியன் எல்லாமே 9ல் இருக்கிறதுனாலையும் இது மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு, வெளிநாடு தொடர்பு, 2ஆம் திருமணம், இது மாதிரி நிகழ்வுகள் சார்ந்து குறிப்பிடக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது. இந்த 10 நாட்களுமே ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ல் இருக்கிற சனி மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு, சுக்கிரனுடைய பார்வை 8ல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் சொந்தமாக உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணும்போது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனால் மற்ற ரீதியில் நம்ம ஐடி ஒர்க்கோ, மேனேஜ்மெண்ட் ஒர்க்கோ, மார்க்கெட்டிங் ஒர்க்கோ, சூப்பர்வைசிங்கோ, ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்குறதோ எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.